1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி மதராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்ட அன்றைய தமிழகத்தின் விருது பட்டியில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் நன்மகனாய் தோன்றினார் காமராஜர். சிறுவயதிலேயே தந்தையை இழந்து வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலேயே கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. குடும்ப சூழல் காரணமாக தாய்மாமன் கருப்பையா நாடார் ஜவுளிக்கடையில் வேலைக்கு அமர்ந்தார் காமராஜர். இப்படி 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்த காமராஜர் தான் பின்னாளில் முதல்வராக இலவச கல்வியையும் சத்துணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர பாடுபட்ட கர்ம வீரரானார். ஜவுளிக்கடையில் பணிபுரியும் அந்த நேரத்தில் இந்திய சுதந்திர போராட்ட கூட்டங்களில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை போலவே ஜாலியன் வாலாபாக் படுகொலை காமராஜர் வாழ்விலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சுதந்திரத்திற்காக போராட களமிறங்கினார். ஆகவே 1919ஆம் ஆண்டு காங்கிரஸில் இணைந்தார். 1920இல் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார். 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகம், 1932ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு போன்ற பல போராட்டங்களில் பங்கேற்று அதன் விளைவாக 1937ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் சாத்தூர் தொகுதியில் வென்றார். 1940களிலேயே மதராஸ் மாகாண காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற பெருந்தலைவர் காமராஜர் 1963இல் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக உயரும் வரை அவருடைய அபாரமான உழைப்பும் மக்கள் செல்வாக்கும் பிரமிப்பானது. சுதந்திர இந்தியாவில் 1951ஆம் வருடம் செய்யப்பட்ட முதல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜர் ஆவார். பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை நேருவை வைத்து உறுதி செய்தார். அகில இந்திய அளவில் அவரது ஆட்சியில் நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக 13 தடுப்பணைகள் கட்டப்பட்டன. பவானி, மணிமுத்தாறு, ஆரணி, வைகை, அமராவதி, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, புள்ளம்பாடி, பரப்பிக்குளம், நெய்யாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தடுப்பணைகள் மற்றும் பாசன கால்வாய்கள் கட்டப்பட்டன. மேலும் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், திருச்சியில் BHEL மணலி சுத்திகரிப்பு நிலையம், ஊட்டியில் ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை, சென்னையில் அறுவை சிகிச்சை கருவிகள் தொழிற்சாலை, சென்னையில் ஒரு ரயில்வே கோச் தொழிற்சாலை ஆகியவை அவரது ஆட்சியின் போது அமைக்கப்பட்டன. தேசிய அரசியலில் உயர்ந்து பட்டேலுக்கு பின் காங்கிரஸை வழிநடத்தி பிரதமர் நேருவிற்கு துணையாக நின்று அவரது மரணத்திற்கு பின் சாஸ்திரி மற்றும் இந்திராவை பிரதமராக கொண்டு வந்தவர் காமராஜரே. இப்படி கிங் மேக்கராக எழுந்த பெரும் தமிழ் தலைவர் காமராஜரை அவரால் உருவாக்கப்பட்ட இந்திரா காந்தி பின்னால் கருணாநிதி அவர்களுடன் கூட்டணி சேர்ந்து வீழ்த்தியதுதான் தமிழகத்தில் தேசியம் வீழ்ந்த துரோக கதையாகும். கர்ம வீரர் காமராஜரை கருணாநிதியை விட இழித்து பேசியவர்கள் எவரும் இல்லை என்னும் அளவிற்கு தனது முரசொலி நாளிதழை அவரை வசைபாடவே பயன்படுத்தினார். காமராஜரை எருமை தோழன், பனையேறி, மரமேறி, கருவாட்டுக்காரியின் மகன் என்றெல்லாம் மேடைதோறும் இழிவுபடுத்தினர். உச்சகட்டமாக காமராஜருக்கு ஜாக்கெட் அணிவித்து கக்கனை அழுக்கு பிள்ளையாராக உருவகப்படுத்தி இழிவுபடுத்தி இருந்தனர் முரசொலியில். இந்நிலையில்தான் 1967ஆம் ஆண்டு தேர்தல் வந்தது. அண்ணா தலைமையிலான திமுக காமராஜர் தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸை தமிழகத்தில் பொய் பிரச்சாரத்தால் வீழ்த்தினர். தேர்தலின் போது திமுகவின் பொய் பிரச்சாரம் உச்சத்தில் இருந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டங்களால் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் தோற்றது. மேலும் அதிர்ச்சியாக காமராஜரே பே. சீனிவாசன் என்னும் மாணவரிடம் விருதுநகர் தொகுதியில் சொற்ப வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இன்றளவும் இந்த தோல்வி அரசியல் மேடைகளில் சுட்டிக்காட்டப்படுகிறது. பின்னர் 1969ஆம் ஆண்டு நாகர்கோயில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட காமராஜரை தோற்கடிக்க கருணாநிதி மக்களை மத ரீதியாக பிரிக்க முயற்சி செய்து உங்கள் வாக்கு சிலுவையை வணங்கும் மத்தியாசுவிற்கா இல்லை சிவனை வணங்கும் காமராஜருக்கா என கேள்வி எழுப்பினார். இருப்பினும் அந்த தேர்தலில் பெருவாரியான வாக்குகளில் வென்றார் காமராஜர். இந்நிலையில் 1975ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திராவால் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது. இதனை கடுமையாக எதிர்த்த காமராஜர் இந்திரா ஜனநாயகத்தை பலியாக கொடுத்து விட்டார் என்று வருந்தினார். எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட 4 மாதத்தில் எமர்ஜென்சி ஏற்படுத்திய மனவேதனையிலேயே தன் இன்னுயிரை இழந்தார். அரசியல் வானில் காமராஜர் எனும் ராஜ பருந்து விடைபெற்று சென்றது. அந்த கர்ம வீரர் காமராஜர் என்றும் ஒரு சகாப்தம். இந்த தேசிய தமிழனின் வழியை என்றும் பின்பற்றுவோம்.